ஐயா வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கடுமையான தோல்வியை சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் ஸ்டாலின் அவர்களே அவர் நின்ன தொகுதியை தோத்துருக்காரு. இதற்கு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட பேட்டி கொடுக்க கூப்பிட்டுருக்கீங்க. அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் ஐயா? வணக்கம். நான் திருநெல்வேலி சீனிவாசன், மாவட்ட வர்த்தகணி துணை அமைப்பாளர் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில். நான் 40 வருஷமாக கழகத்தில் அடிமட்ட தொண்டர்லேருந்து நான் இருந்துட்டு வர்றேன். இந்த கழகத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி சம்மந்தமாக காங்கிரஸ் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அவங்க டிவிகே தலைவர் கூட டையப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு மனுவாக எழுதி தலைவர் மற்றும் அறிவாலயத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள்ட்டெல்லாம் இந்த மனுவை கொடுத்து படித்து பாருங்க அப்படிங்கிறத கொடுத்தேன். இதில் ஆர்எஸ் பாரதி ஐயா படித்து பார்த்தாங்க, அடுத்தால டிகே சேலங்கம் ஐயா படித்து பார்த்தாங்க, அன்பகம் கலையண்ணன் படித்து பார்த்தாங்க. அப்புறம் டெப்டி சிஎம்முடைய பிஏ செந்தில்கிட்ட நேரடியாக நான் கொடுத்துருந்தேன். அவங்களும் இந்த விவரம் பூரா என்கிட்ட கேட்டாங்க. 2 வருஷமாச்சு. இதை உளவுத்துறை உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த உளவுத்துறை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கழகத்தினுடைய அடுத்த கட்டங்கள் நகர்வுகளை நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்கள். உளவுத்துறை செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. எனக்கு தலைவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. அல்லது டெப்டி சிஎம்மாக இருந்த உதயநிதி ஐயாட்டையும் எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் வாங்கி கொடுங்க. அவங்கள்ட்ட நேரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா இதை நம்ம அந்த 2026 நம்ம எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என்கிட்ட ஒரு 13 ஐடியா வச்சுருந்தேன். அந்த இதை நம்ம சொல்லலாங்கிறது தான் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தா முயற்சி பண்ணி பார்த்தேன். திருநெல்வேலி டு சென்னைக்கு ஒரு 7 தடவை சென்னைக்கு வந்திருக்கிறேன். 2 வருஷமாக நான் கொடுத்து தலைவர்கிட்ட மீட் பண்ணலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், நடக்கலை. இப்போ நான் என்னெல்லாம் சொல்லியிருந்தேனோ, நான் என்னெல்லாம் எல்லா பெரிய தலைவர்கிட்ட பூரா சொல்லியிருந்தேனோ அது அனைத்து 2026 அப்படியே நடந்துட்டு. இது நான் எந்தெந்த கூட்டணி நம்மளோட எப்படிலாம் போவாங்க, எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்புறம் நடிகர் விஜய் இப்போ சிஎம்மாக இருக்கிற விஜய் குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவருக்கும் செல்வாக்குகள்லாம் இருக்குங்கிறத நான் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். குறைச்சி மதிப்பிடாதீங்க, இதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாறணுங்கிறத நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இது யாருமே செயல்படலை. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு யானை மாதிரி தான், ஒன்றும் குறைஞ்சதெல்லாம் கிடையாது. என்ன காரணம், அடிப்படை தொண்டர்கள் அந்தளவுக்கு நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம். இப்போவும் உங்கள் பின்னாடி இருக்க தயாராக இருக்கிறோம். இந்த யானை என்றைக்குமே யானை தான். இது படுத்தாலும் குதிரை வேறன்னு சொல்லுவோம் கிராமத்தில். அதனால் நம்மளால் இப்போ திருப்பியும் யானையை எந்திக்க முடியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை, முடியும். இப்போவும் ஒரு 10 பாயிண்ட்கள் வச்சுருக்கிறேன். தலைவர்கிட்ட உட்காந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கிடச்சி அந்த தலைவர் என்னை கூப்பிட்டு வச்சு பேசினாங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி செய்யலாம், நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்தி கொண்டு போகலாங்கிறத ஒருத்தர் உட்காந்து பேசினோம்னா உறுதியாக அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும். இதுக்கு எனக்கு 10 நிமிஷம் மட்டும் தலைவர் எனக்கு டைம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ இந்த கருத்து கேட்பு கூட்டத்திலையும் கொடுத்துருக்குறேன். தலைவர் மட்டும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுத்துக்கிட்டு தான் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஐயா, நீங்கள் காங்கிரஸ் மட்டும் அவர் டிவிக்கோட இணைஞ்சிடும்னு சொன்னீங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 கம்யூனிஸ்ட்டும் போயிடுச்சு, விசிக தொல் திருமாவளவர்கள் போயிட்டாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போயிருக்கு, எல்லாருக்கும் அவங்க அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்காங்க. முந்தின நாள் வர ஆர்எஸ்எஸின் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி சீமானும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் ஆர்எஸ்எஸின் பிள்ளைகள் என்று கடுமையாக சாடிட்டு இருந்த திருமாவளவன் விஜய் அவர்கள்ட்ட போய் இப்போ முதலமைச்சர் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது இவ்வளோ அப்படி நடக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ஆட்சி அதிகாரங்கள் வரும்போது எல்லாம் மாறிடுவாங்க தெரியும். இதை நம்ம உளவுத்துறை மூலமாக செக் பண்ணி பார்த்துருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்போவே உருவாக்கி இருந்திருக்கலாம், மாறி இருந்திருக்கலாம், இதை வழிநடத்தி கொண்டு போயிருந்திருக்கலாம். நம்மளுடைய தொண்டர்களை நம்ம வழிநடத்தி கொண்டு போகிறதா நம்ம இன்னும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். 2026 அப்புறம் வரக்கூடிய எலெக்ஷனை நம்ம உறுதியாக வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும், உருவாக்க முடியும். நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.